இயேசு பாருங்க வெறும் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்ல, டெமான்ஸ்ட்ரேட் தி கிங்டம். The kingdom of God and his righteousness, and all things, all those things added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்க அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்க இவைகள் எல்லாம். நல்லா இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இவைகள் எல்லாம் என்ன அர்த்தம்? எல்லாம் தான். எல்லாம் சொல்லுங்க எல்லாம். உங்களுக்கு. ஆமென். இருக்கீங்களா இன்னைக்கு காலையில்? ஆமென். எல்லாம் உங்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும்னு கடவுள் நினைக்கிறார். நீங்க செழிப்பா இருக்கணும்னு கடவுள் நினைக்கிறார். ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறார். நீங்க வெற்றியா இருக்கணும்னு நினைக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்க அப்படி இருந்தாதான் அந்த ராஜ்யம் அப்படிப்பட்டது என்பது இந்த பூமியிலே தெரியும். ஆமென். அதனாலதான் இயேசு பாருங்க வெறும் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லல, டெமான்ஸ்ட்ரேட் தி கிங்டம். அதாவது போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லல. அவர் சொல்றாரு, வியாதி உள்ளவர்களை சுகப்படுத்துங்கள், heal the sick. ஆமென். முடவர்களை நடக்க பண்ணுங்கள், செவிடர்களை கேட்க பண்ணுங்கள், தரித்திரர்களுக்கு செழிப்பை சொல்லுங்கள், மரித்தவர்களை எழுப்புங்கள். Why Jesus? இந்த விஷயங்கள்லாம் இயேசு எதுக்கு சொன்னார்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அப்படி செஞ்சுட்டு என்ன சொல்லுங்க தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. ஆமென். இங்க பாருங்க, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், செவிடர்கள், தரித்திரருக்கு, ஏழையா இருந்தவனா பணக்காரனாகிறான், வியாதியா இருக்கிறவன் சுகம் அடைகிறான், செத்தவன் கூட எழுந்துடுறான். குருடர்கள் பார்க்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள். ஆமென்.